தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, எங்களுக்கு வேற வழி தெரியல. ஐயோ மாப்பிள, அதுக்கு என்ன பரவாயில்ல. உங்களுக்கு இல்லாத உரிமையா மாப்பிள? என் வீட்டுல நீங்க எத்தனை நாள் வேணா வந்து இருக்கலாம், தங்கலாம். இது உங்க வீடு மாதிரி மாப்பிள. இதுக்கு போய் நீங்க வேற நான் வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மாமா, தப்பெல்லாம் என் மேலதான். அதுக்காகத்தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். ஐயோ மாப்பிள, மன்னிப்பு கிண்ணிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நமக்கு தேவை அவளை எப்படியாவது போட்டு தள்ளணும். போட்டு தள்ளியாச்சுல, இனிமே சந்தோஷமா இருங்க. சரிங்க மாமா, இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள்னா அது இன்னைக்கு மட்டும்தான் மாமா. இந்த சந்தோஷத்தை கொடுத்தது நீங்க தான். உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னே தெரியல. ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள நீங்க கைமாறு கீமாறுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு தான் சித்தப்பா நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இல்லனா இது நடந்திருக்குமா என்ன? உங்க வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை கொடுத்தவள எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சோம். அவளால எங்களுக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம். நாங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் சித்தப்பா. சரி விடுங்க விடுங்க, இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, இதெல்லாம் எப்படி மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சு? எங்களாலதான் சித்தப்பா. நானும் இவரும் பேசிட்டு இருக்கும் போது எங்க அத்தை இதை கேட்டுட்டாங்க. என்ன மாப்பிள, நீங்க உங்களுக்கு விவரமான ஆள்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடா? மன்னிச்சிருங்க மாமா, நான் வீட்டுல யாருமே இல்லைன்னு நினைச்சுதான் இவகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா எப்படியோ கேட்டுட்டாங்க. அதுக்குதான் மாப்பிள, அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா எது பேசுறதா இருந்தாலும் பேசணும். எங்க மேலதான் சித்தப்பா தப்பு. நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் நாங்க ரூம பூட்டிட்டு தான் பேசிட்டு இருந்தோம். இங்க பாருமா மகளே, சுவருக்கும் காது இருக்கு. நாம தனியா பேசலாம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எப்படியாவது யார் காதலையாவது விழுந்து எல்லாத்துக்கும் பரவிடும். அதுக்காகத்தான் எதையும் சூதானமா பண்ணணும்ன்றது. சரிங்க சித்தப்பா. ஆமா மாமா, உங்க ஆளுங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? அவளை எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு? இல்ல மாப்பிள, அதெல்லாம் எந்த தகவலும் வரல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவளை போட்டு தள்ளிட்டு 2 பேரும் வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிருங்கன்னு. கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் என்னமோ எனக்கு போன் கூட பண்ணல. என்ன சொல்றீங்க? போன் பண்ணலன்னா? பயப்படாதீங்க மாப்பிள, என் ஆளுங்க எல்லாத்துலயும் விவரமா இருப்பானுங்க. எங்க அவங்க போன்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சுன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னமோன்னுதான் போன் கூட பண்ணாம இருப்பானுங்க. எனக்கு தெரியும் மாப்பிள, அவளை எப்படியாவது நம்ம ஆளுங்க போட்டு தள்ளிருப்பானுங்க. அப்படி போட்டு தள்ளனா அந்த பொண்ணு நேரம் வீட்டுக்கு வந்திருக்குமே. உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை வந்திருக்க போகுது? ஆமா, சித்தப்பா சொல்றதும் சரிதான். என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அந்த துளசிய காணோம் தானே நம்ம கிட்ட கேட்டு வந்தாங்க. இதே சித்தப்பாவோட ஆளுங்க அவளை கொலை பண்ணலன்னா ஒருவேளை அவ தப்பிச்சிருந்தா கூட வீட்டுக்கு வந்திருப்பாளே. நமக்கு எதுக்கு பிரச்சனை வந்திருக்க போகுது? நம்மள எதுக்காக தொந்தரவு பண்ண போறாங்க? இதுதான் பொம்பளை பிள்ளைன்றது. டச்சுன்னு எப்படி பிடிச்சுக்கிட்டா பத்தியா? அப்பனா சரி, இன்னைக்கு உங்களுக்கு நாங்க பார்ட்டி கொடுக்குறோம் மாமா. இந்த துளசி ஒளிஞ்சத இன்னைக்கு நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். அட பாவீங்களா, நீங்களா நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நாசமா தான் போவீங்க. ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு அவ செத்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கீங்களே, இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்களே. மேல கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவரு பார்த்துட்டு தான் இருப்பாரு. நீங்க செய்யற பாவத்துக்கு கண்டிப்பா அந்த கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆவாரு. என்ன ஜென்மங்களோ என்ன புத்தியோ தெரியல. என் அப்பாவும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. முருகா, என்ன முருகா இது சோதனை. அவங்கிட்ட அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? இந்த பொண்ணை எப்படியாவது தப்பிக்க வைன்னு கேட்டேன்னா முருகா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. நான் கேக்குற எதையுமே நடத்தி வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? பாத்தியா, இப்ப பாத்தியா, அந்த பொண்ணு செத்து போயிட்டான்றத நினைச்சு இந்த வீட்டுல கொண்டாட்டமே நடந்துட்டு இருக்கு. இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நீயும் இப்படி பேசாமையே இருக்கே முருகா. இவங்க சந்தோஷத்துக்காக பாவம் ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரே போயிருச்சு. இந்த காலத்துல கெட்டவங்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தமா இருக்கு. நல்லவங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்லையா முருகா? அன்பு, அம்மா, என்னடி இன்னியாக்க சாமி கும்பிட்டு இருக்கானே? சாமி கும்பிடலம்மா, இங்க இருக்க தெய்வத்துக்கிட்ட நியாயம் கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம்மா, அந்த பொண்ணு கடைசியில கொலைய பண்ணிட்டாங்கல்ல. அன்பு, கவலைப்படாதம்மா, நடக்கிறதெல்லாம் கடவுள் விதிப்படி தானே. இங்க இருக்க யாரையும் நம்மளால திருத்த முடியாதுமா. ஏமா, இந்த கடவுள் நினைச்சா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம்ல. இந்த மாதிரி கெட்டவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கும்போது அந்த பொண்ணு என்னம்மா பாவம் பண்ணுச்சு? சரி விடு அன்பு, தெரியாத ஒரு பொண்ணுக்காக நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற? இவ்வளவு நாள் உன் அப்பா எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் நீ இவ்வளவு கவலைப்பட்டதே கிடையாது. கவலைப்பட்டிருக்கேன், ஆனா அது உங்களுக்கு தான் தெரியாது. அந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்னு கேக்குறீங்கல்ல. அந்த பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போதுமா? அதுக்காகத்தானே அப்பா இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு. இந்த தப்புல அப்ப எனக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதுக்கும் உனக்கும்
என்ன சம்மந்தம் இருக்கு? அப்பா எப்படியும் எனக்கு விருப்பம் இல்லைனாலும் அவர் நினைச்சத நடத்தி வச்சிருவார்லம்மா. இது உங்களுக்கே தெரியும்ல. இங்க வந்திருக்கவே அவனோட தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தானே அப்பா கிட்ட அந்த பொண்ணை கொலை பண்ண சொன்னான். இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தானே அப்பாவும் அந்த பொண்ணை கொலை பண்ணாரு. அப்போ அப்பா நினைச்சது கண்டிப்பா நடக்கும்லம்மா. இந்த தப்புல எனக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? இப்படி ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு அப்பா வந்து வச்சிருக்கேன். பாரு அன்பு, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ எதுக்காக இப்படி குற்ற உணர்ச்சியில அழுதுட்டு இருக்க? இல்லம்மா, பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களால வந்து சேருன்னு சொல்லுவாங்க. அப்பா இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு. அது எல்லாமே என்னையும் எனக்கு பிறக்க போற பிள்ளைங்களையும் வந்து தானமா சேரும். எத்தனை பேர் வயிறு எரிஞ்சு சாப விட்டுருப்பாங்க. அவங்க வார்த்தையெல்லாம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் படிக்காமையாமா போயிரும். கேக்குறதுக்கெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அன்பு. நான் கஷ்டப்படுறத பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் அப்பா திருந்துவார்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ அது சுத்தமா இல்ல. அவருக்கு அவர் சந்தோஷம் தானே முக்கியம். இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அன்பு, இப்படிலாம் பேசாதடி. இவர் பண்ற பாவத்துக்கு நான் தாண்டி தண்டனை அனுபவிக்கணும். நீ எதுக்கடி கவலைப்படுற? கவலைப்படாம எப்படிமா இருக்க சொல்ற? இவர் சந்தோஷத்துக்காக அநியாயமா எத்தனை உயிரை கொண்டிருப்பாரு. இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். கடவுளையா என்ன மட்டும் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்ன கொலை பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? முன்னாடிதான் சொத்துக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, சரி. ஆனா இப்போ எப்பேற்பட்ட கேவலமான கூட்டத்துக்குள்ள இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா என்னை சுத்தி நல்லவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல இப்படி மாதிரி ஆளுங்கிட்ட என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பாவம் அப்பா, அவர் என்ன செய்யறாரோ? இந்நேரம் என்ன தேடிட்டு இருப்பாங்களோ? என்னம்மா, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன நீங்க ஏதோ நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த மருமகளை கேக்குற மாதிரி கேக்குறீங்க. அவளுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா நமக்கு என்ன, பிடிக்கலன்னா நமக்கு என்ன? ஐயோ, கொஞ்சம் நீ பேசாம தான் இரு. ஆமா, என்னதான் சொல்ல வந்துருவீங்க. என்னம்மா, எல்லாம் உனக்கு சௌகரியமா இருக்குல்ல? இருக்கும், எப்படி இல்லாம இருக்கும்? அதான் ஏசி ரூமு, நல்லா இவ்வளவு பெரிய கட்லு பெட்டு, எப்படி நீ சௌகரியம் இல்லாம இருக்கும்? நீங்க வேணா பாருங்க, இங்க இருக்க சௌகரியத்தினால கடைசி வரைக்கும் இவன் இங்கேயே செட்டில் ஆக போறான். நீங்க தான் கஷ்டப்பட்டுட்டே திருன்னு முழிக்க போறீங்க. ஐயோ, கொஞ்சம் நீ பேசாம தான் இரு. உன்னை ஏதாவது கேட்டனா? என்னதான் சொல்ல வந்துருவீங்களே. என்னம்மா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா பேசாம இருக்க? நல்லாதான் இருக்கு. என்னது நல்லாதான் இருக்கா? இங்க இருக்க சௌகரியம் மாதிரி உனக்கு எங்கேயாவது கிடைக்குமா என்ன? இங்க பாருடி, உன் பிரச்சனை முடிஞ்ச உடனே பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு கிளம்பிடணும். ஆமா, நீ பொட்டி படிக்க எதுவும் கொண்டு வரல. எது கொண்டு வந்தியோ அதையே தூக்கிட்டு கிளம்பிடணும். இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்ட மாதிரி கடைசி வரைக்கும் இங்கே தங்கணும்னு மட்டும் நினைச்ச என்ன பண்ணுவீங்க? ஐயோ சித்தார்த், நான் என்ன பண்ண போறேன்? சும்மா சொல்றேன். இருக்க இடம் நல்லா வசதியா இருக்குன்னு கடைசி வரைக்கும் இங்கே தங்கிடக்கூடாது பாத்தியா? அதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஆமா சித்தார்த், நம்ம இடத்த நம்ம தானே பாதுகாத்துக்கிறோம். நீங்களும் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு கெஸ்டா வந்தீங்க. இடம் வசதியா இருக்குன்னு இங்கே தங்கிட்டீங்க போல. சித்தார்த், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. என்ன சித்தார்த் சொல்ற? நான் உங்க சொந்தக்காரங்க. இத்தனைக்கும் நீங்க நல்லா இருக்கணும், உன் அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கணும் தான் நாங்களும் இங்கே இருக்கோம். தெரியுதுல, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டது அவ கிடையாது, நீங்க தான். ஐயோ சார், என்னால எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை? இதுக்காகத்தான் நான் அப்பயே சொன்னேன், என்ன வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. இது அனாத ஆசிரமத்துல இங்க பாரு, உன்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டு ஏதாவது பிரச்சனைனா கடைசியில என்னதானே வந்து கேட்பாங்க. பாத்தியா, என் பொண்ணே சிரிக்கிறா. இங்க பாருங்க அத்த, இவ என்னோட கெஸ்ட். இவளுக்கு என்னைக்கு அவ பிரச்சனை எல்லாம் முடியுதோ அன்னைக்கு தோணுச்சுன்னா இவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சா போகலாம், இல்லனா இங்கேயே கூட இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இத பத்தி யோசிக்க வேண்டியது நானும் என் அம்மாவும் தான். நீங்க இத பத்தி கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. பேசுடா, பேசு. எவ்வளவு பேசணுமா பேசு. இதுக்கு மேல அவமானம் எவ்வளவோ பாத்துட்டேன். என் பொண்ணு கழுத்துல உன் கையால தாலி கட்ட விடாம நான் போய மாட்டேன். ஜெல்லோ, என்னடா பண்ற நீ? என்ன செல்லம்? என்ன என்ன நடக்குதுங்க? என்ன தங்கம், யாரு நீங்க? உங்க பேர் என்ன? பேசுறியா நீ? என்ன ஒரு ஆச்சரியம், அவ்வளவு சீக்கிரத்துல என் பேத்தி யாருக்கிட்டையும் போக மாட்டா.
அதிசயமா இருக்கு. யாராவது புதுசா வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பயந்து அழதான் செய்வா. ஆனா உங்ககிட்ட இப்படி பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டா, அதுவும் வந்த அன்னைக்கே. இதுதான்டா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள் இல்ல ஒரு வாரம் கழிச்சுனா கூட தெரியாது. இவ வந்த அன்னைக்கு இந்த பொண்ணு கிட்ட ஒட்டிக்கிட்டாளே. என்னம்மா என் பேத்திக்கு என்ன மந்திரம் பண்ண? ஐயோ அம்மா, நான் ஒன்னும் பண்ணல. பயப்படாத, நான் சும்மா தான் கேட்டேன். குட்டி சத்தம். நானும் என் பொண்ணும் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கமே, எங்க கிட்ட என்னைக்காவது இப்படி ஆசையா வந்திருக்குமா? அப்ப பாரு, என்னையும் என் பொண்ணையும் பார்த்தா கதறிக்கிட்டு தான் போகுது. இத போய் யாராவது ஆசையா தூக்க முடியுமா என்ன? ஆனா இவகிட்ட எப்படி இன்னைக்கு, அதுவும் வந்த அன்னைக்கு இப்படி ஒட்டிக்கிட்டா? அதுவும் அவ தூக்க கூட இல்ல, இவளா எப்படி போறா? அதுவும் சிரிச்சுக்கிட்டே போறாளே, இத பார்த்தாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவேவா. எஜிலோ வாங்க. அகல்யா, உனக்கு அறிவில்ல? இதுக்காக இப்படி அவகிட்ட இருந்து குழந்தைய படக்கணும் வாங்குற? இப்படி தூக்கு. நீ கேக்குற கேள்வில இனிமே இவ குழந்தைய தூக்கணும்ன்ற எண்ணமே வரக்கூடாது. என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? இவ யாரு, எந்த ஊரு, என்னன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. இவகிட்ட ஈஸியா தூக்கி குழந்தைய கொடுத்துட்டு இருக்கீங்க. அவ பாட்டுக்கு நம்ம யாருமே இல்லாத நேரத்துல குழந்தைய கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்றது? ஓஹோ, என் குழந்தை மேல உனக்கு இவ்வளவு அக்கறையா? ஆமா, பின்ன அக்கறை இல்லாம எப்படி இருக்க முடியும்? குழந்தைய அவகிட்ட குடு. முடியாது. நீங்க எங்கேயோ இருந்து எவ்வளையோ கூட்டிட்டு வருவீங்க, அவகிட்ட எல்லாம் நான் குழந்தைய கொடுக்கணுமா என்ன? குழந்தைய குடுன்னு சொன்னேன். முடியாது, முடியவே முடியாது. இது நம்ம வீட்டு குழந்தை, நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். ஆஹா, இவ்வளவு அக்கறை இருக்க நீ என்னைக்காவது உன்கிட்ட குழந்தை சிரிச்ச முகத்தோட வந்திருக்கா? பாரு, இப்ப கூட பாரு, அவ கிட்ட இருந்து வாங்கணும்னு உன்கிட்ட வந்தோடனே அழுகதான் செய்யறா. தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாத, குழந்தைய குடு. பாருடி, இத்தனை வருஷமா உன் கூட இருக்க என்ன பிடிக்கல, ஆனா இப்ப வந்து உனக்கு பிடிச்சிருச்சா என்ன? பாரு கல்யா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. குழந்தை கிட்ட எப்படி பேசணும்ன்ற விவஸ்தை இல்ல. குழந்தைய கொடு. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. ச்சே, குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கூடணும்னு கூட உனக்கு தெரியல. குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி தர வேணாம். இப்ப வந்தவ, அதுவும் புதுசா வந்தவ, இவகிட்ட அவங்க பொண்ணு போவா, ஆனா என்கிட்ட வர மாட்டா. அப்படித்தானே? குழந்தைக்கு தெரியும் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. என் குழந்தைக்கு யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போக கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். இதுல நேத்து வந்தவங்க இன்னைக்கு வந்தவங்கன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவகிட்ட என் பொண்ணு போறானா அது அவ விருப்பம். அவளுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவ போறா. உன்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல. அதுக்கு நீ என்ன பண்ணியோ யாருக்கு தெரியும்? இப்ப கூட பாத்தில எப்படி குழந்தைய வெடுக்குன்னு புடுங்கினேன்னு. குழந்தைக்கு கிட்ட எப்படி சாஃப்டா நடந்துக்கணும்ன்ற விவஸ்தையே உனக்கு இல்ல. இதுல நீ அடுத்தவங்களை பத்தி பேச வந்துட்ட. தேவையில்லாம என்னால எதுக்கு பிரச்சனை வர வேண்டாம். இப்ப என்ன, குழந்தை என்கிட்ட வர்றது அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? பரவாயில்ல, குழந்தை அவங்க கிட்டே இருந்துக்கிறட்டும். அதுக்காக குழந்தைய கஷ்டப்படுத்த வேண்டாம். பாத்தியா, இதுதான் உனக்கும் அவளுக்கும் இருக்க வித்தியாசம். குழந்தை அவகிட்ட பாசமா போகுதுன்னா அவகிட்ட ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் போகுது. உன் புத்திய குழந்தை கிட்ட காட்டாத, புரியுதா? சார் வேண்டாம், எதுக்காக அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க? போத நிறுத்தடி, ஏத்தி விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பாக்குறியா? ஒன்ன யார் குழந்தைய தூக்க சொன்னது? அத பத்தின அக்கறை உனக்கு தேவையில்லை. அவ அப்ப நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளை யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போக கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நான் தான். அத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? இந்த வீட்டுல நான் இத்தனை வருஷமா இருக்கேன். என்கிட்ட வராத குழந்தை அவகிட்ட மட்டும் எப்படி போலாம்? புரியுதா? இப்போ உன் புத்தி என்னன்னு புரியுதா? நமக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது, அதுதானே என்ன. இனிமே என் பொண்ணு கிட்ட இவ்வளவு ரஃபா நடந்துகிட்ட அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பாரு துளசி, யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. இது என் குழந்தை, உன்கிட்ட வர விருப்பப்பட்டுச்சுன்னா நீயே வச்சிருக்கலாம். நியாயமா இருக்கு. நேத்து வந்தவ கிட்ட குழந்தை போச்சுன்னா போலாமா? உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ண என்னால முடியாது. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தானே இருந்தீங்க. என் குழந்தைக்கு அவகிட்ட என்னமோ பிடிச்சிருக்கு, அதனால போறா. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தைக்கு பிடிக்கல, அதான சொல்ல வர? அப்படியே வச்சுக்கங்க. என் குழந்தைக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் உங்ககிட்ட வரக்கூட மாட்டேங்கிறா. இத ஓப்பனாவே சொல்லுவேன். போது நேரத்துடா, எப்ப பாரு இந்த வீட்டுல பிரச்சனைதான். நான் என்னமா பண்ணேன்? நானா பிரச்சனை பண்ணேன்? பிரச்சனை பண்றவங்களை விட்டுட்டு என்கிட்ட எதுக்காக சொல்றீங்க? பிரச்சனையத்தான் நீ கூடயே கூட்டிட்டு வரையே,
அப்புறம் உன்கிட்ட தான் சொல்லுவாங்க. நான் என்ன செஞ்சாலும் பிரச்சனையை நீங்க தான் உண்டு பண்றீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் ஏன் விருப்பப்படிதான் இருப்பேன். அதுக்காக யார்கிட்டயும் எந்த எக்ஸ்பிளைனும் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. சரி விடு சித்தார்த், அவளுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், போய் தூங்க வை. சரிம்மா. தள்ளாங்கிட்டு. அம்மாடி, நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நிம்மதியா தூங்கு. சரிம்மா, வா போலாம். நீங்க போங்க நீ, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு கிளம்பு. அப்புறம் போனவன் திரும்ப வந்து எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவான். பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எனக்கு பிடிக்கல. ஆனா குழந்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் மாமாவை மயக்கலான்னு பாக்குறியா? ஐயோ அம்மா, நான் அப்படி பொண்ணு கிடையாது. எப்படி குழந்தை உன்கிட்ட வந்துச்சு? நீ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள எப்படி உன்கிட்ட குழந்தை வந்துச்சு? என்னடி மாய மந்திரம் பண்ண? ஐயோ, நான் மாய மந்திரம்னா எதுவும் பண்ணலங்க. ஓ, வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்க. இந்த அகல்யா கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி இருக்கும். குழந்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்டை உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத. அப்புறம் இந்த வீட்டுக்கு உயிரை காப்பாத்துறதுக்காக வந்த நீ உயிரே இல்லாம தான் வெளியே போவ. இந்த குழந்தைய வச்சு இந்த வீட்டுல ஏதாவது காய் நகர்த்தணும்னு பார்த்த, அப்புறம் நீயும் உயிரோட இருக்க மாட்ட, அந்த குழந்தையும் உயிரோட இருக்காது. புரியும் நினைக்கிறேன். என்னது இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது? பொண்ணையும் இவங்க அம்மாவையும் பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியலையே. இவங்களை எப்படி இந்த வீட்டுல வச்சிருக்காங்க? குழந்தையவே கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போறாங்கன்னா அப்போ எவ்வளவு கேடு கட்டவங்களா இருப்பாங்க. கெட்டவங்க தாமா, கேடு கட்டவங்க தான். நீங்க யாரு? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். இந்தாங்க இந்த பாலை குடிங்க. இல்ல, எனக்கு பாலெல்லாம் வேண்டாம். பயப்படாதீங்க, தைரியமா குடிங்க, எதுவும் கலக்கல. இப்ப போனாலே இவளும் இவளோட அம்மாவும் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. இவங்க கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. என்ன சொல்றீங்க? இப்பேற்பட்டவங்கள எதுக்காக வீட்டுல வச்சிருக்காங்க? சாரியும் அவங்க அம்மாவையும் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. அவங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க கூட வச்சிருக்காங்களே ரெண்டு கேடுகட்ட ஜென்மங்க, அவங்க தான் கெட்டவங்க. என்னையவே எத்தனை தடவை டார்ச்சர் பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஐயோ, பயப்படாதீங்க, உங்களையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னும் பண்ண மாட்டாங்க. சார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது யார் உங்களை என்ன பண்ண முடியும்? நான் கூட சார் உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதெல்லாம் கனவாவே போயிருச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் நினைச்சது நிஜமா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. உங்களுக்கும் சாருக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா என்ன, நான் எதிர்பார்த்தது நடக்காம புஷ்ன்னு போயிருச்சு. ஐயோ, ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப போனால ஒருத்தி ராட்சசி, அவ சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடியா துடிக்கிற. அவளுக்கு மட்டும் சார் கூட கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கல, இந்த வீடு வீடா இருக்காது. ஏன் சார் மேல அவ்வளவு உயிராவா இருக்காங்க? சார் மேல இல்ல, இந்த சொத்து மேல. சொத்து மேலையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, எங்க சாருக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து கிடக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த கஷ்டமும் இல்லாம சொத்து சுகத்தோட வாழலாம்ல, அதுக்கு தான் இந்த பிளான். மத்தபடி சார் மேல எந்த பாசமும் கிடையாது இவளுக்கு. இவளும் சரி, இவளோட அம்மாவும் சரி, சரியான சொத்து போய் பிடிச்சவங்க. உங்ககிட்ட குழந்தைய பிடுங்கினது பாசத்தால நினைச்சீங்களா? பின்ன எங்க குழந்தை உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்களும் குழந்தையும் பாசமா இருப்பீங்க. இத பார்த்து சாருக்கு உங்க மேல காதல் வந்துருச்சுன்னா அதனாலதான் உங்களை குழந்தைகிட்ட நெருங்க கூட விட மாட்டேங்கிறா. ஆனா சார் போட்டாரு பாருங்க ஒரு போடு, அதுக்கெல்லாம் இவன் நாண்டுகிட்டு தொங்கணும். ஆனா என்ன பண்றது, ரோசை இல்லாத ஜென்மம் அப்புறம் அப்படித்தானே இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, இவ இந்த வீட்டுல என்னென்ன அட்டூழியம் பண்ணிருக்க தெரியுமா? ஒரு தடவை என்ன வீட்டை விட்டு தரத்தணுன்றதுக்காக என் முகத்திலேயே காஃபியை ஊத்துன ஆள் இவ. ஐயோ அம்மாடி, அதுக்கு தான் சொல்றேன், இவகிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. என்னங்க நீங்க இந்த வீட்டுக்கு வந்தனைக்கே இப்படி பயமுறுத்துறீங்க? உங்களை பயமுறுத்தலங்க, இந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்ற உண்மையத்தான் சொல்றேன். ஆனா நீங்க எதுக்கு பயப்படணும்? உங்களுக்காகத்தான் சார் இருக்காரு, உங்களுக்காக எவ்வளவு தூரம் பேசினாரு. பரவாயில்ல, கொடுத்து வச்ச ஆள் தான் நீங்க.
கொடுத்து வச்ச ஆளுன்னா இங்க சாரு எந்த பொண்ணுக்காகவும் யாருக்கிட்டையும் சப்போர்ட்டுக்காக இவ்வளவு தூரம் பேசுனதே கிடையாது. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல சர்வெண்டா இருக்கிறதுனால எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னே வச்சுக்கோங்க. ஆனா உங்களை ஒரு பார்த்து ஒரு 4-5 மணி நேரம் இருக்குமா? இருக்கும். ஆனா உங்களை பத்தி என்ன ஏதுன்னே தெரியாம உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னா அப்ப நீங்க லக்கியான ஆள் தானே. ஆனா ஒண்ணு, இவங்கள மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்க இந்த உலகத்திலேயே கிடையாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.